சங்கீதத்தின் புஸ்தகம் 73வது சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம், கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 73வது சங்கீதம் ரொம்ப இருக்கு. ஆனாலும் தப்பிற்று. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாவே பேசுகிறார்கள். தங்கள் வாய் வானமிட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் ஒளியாக திரும்புகிறார்கள், கண்ணீர் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரக்கும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் புத்திசாலிகள், ஆசையை பெருகுகிறார்கள். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டு தண்டிக்கப்படுகிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால், இதோ உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவே. இதை அறியும்படி யோசிப்பார்கள், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே அவர்களை அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு காலாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். இப்படியாக என் மனம் கசந்தது, என் விழித்திரியங்களிலே முத்துண்டேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கை பிடித்து தாங்குகிறேன். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பமில்லை. இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சேராமல் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாம். வேதத்தில் சேர்ந்து முதல்ல சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நாள் போன உடனே என்ன சொந்தக்காரங்களை விட வேண்டியது இருக்குது, சில சடங்குகளை விட வேண்டியது இருக்குது, தண்ணியை விட வேண்டியது இருக்குது, சினிமாவை விட வேண்டியது இருக்குது, கட்சியை விட வேண்டியது இருக்குது, சொல்லப்போனால் சில நேரத்தில் சாப்பாடை கூட விட வேண்டியது இருக்குது. அல்லையா, தரித்திரத்தில் ஓட வேண்டியது இருக்குது, அவமானத்தை எண்ணாமல் இருக்க வேண்டியது இருக்குது, சிலுவை சுமக்க வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் வேதத்தில் வந்ததே தப்பு, ஏண்டா வந்தோம். ஆனால் வெளியே பக்தி, வெளியே ஆண்டவரே, ஆண்டவர் தான் தேவன், தேவன் தான் ஆண்டவர், நான் எது ஆனாலும் தேவனை தான் பின்பற்ற. ஆனால் மனசுக்குள்ள ஏண்டா வந்தோம். நிறைய பேரோட நிலைமை தான். அங்கே போனாலும் அங்கே போக முடியல, இங்கே வந்தாலும் இங்கே வர முடியல.
வேதம் வந்து வளர்ச்சி. என்னது? வளர்ச்சி. நாம் பின்ன போனாலும் கடிக்கும், முன்ன போனாலும் முடியாது. பின்ன போனால் பிசாசுக்கு மோதிருமோன்னு பயம், முன்னால் எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்க அதுவும் முடிய மாட்டேங்குது. நான் எல்லாத்தோட தீர்க்க தரிசனமாக, எல்லாத்தோட பரிசுத்தமாக, எல்லாத்தோட இதாக நடந்துடணுன்னு தான் பார்க்கேன். நானும் ஜெபம் பண்ணி ஒரு மருத்துவரை எழுப்பினு சொல்லி சாட்சி சொல்லிடலான்னு தான் பார்க்கேன். ஒருத்தரும் மருத்துவர் எழுப்ப மாட்டேங்காங்களே. முன்னால் போக முடியல, பின்னால் போனால் அங்கே அவன் அருவாளை வச்சுக்கிட்டு நிற்கான். ரெண்டு பக்கமும் போக முடியல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், விருதாகவே நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், விருதாவாகவே நான் சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் விருதாவாகவே இந்த பைபிளை தூக்கிட்டேன்னு அப்படின்னு நினைக்கிறேன். வாசிப்போம். 13வது வசனம். சுத்தம் பண்ணி ஆமென் கழுவினேன், பாதிக்கப்பட்டும் பட்டும் இருக்கிறேன். ஆமென் ஆமென். துரோகியா போதும். நான் இப்படிலாம் சொன்னோம்னா, ஏன் இப்படி வந்தால் என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தோம்னா, நான் கிறிஸ்துவ பிள்ளைகளில் சாட்சியாக நிற்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாக நிற்கிறவர்களுக்கு நான் துரோகி ஆகுவேன். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நான் என்ன இருந்தேன்? துரோகி ஆவேன். இவன் ஒன்றும் வேண்டாம், ஒரு கிறிஸ்துவன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காமனா அவன் நல்லவன் கிட்டமெல்லாம் பார்க்க மாட்டான். ஏன்ட்ட நான் ஒரு இந்து பேசுகிறான், ஏன் கிறிஸ்தவனில் என்ன செல்ல தூக்குறமையாமல் இருக்கான், விக்கிரகத்தை கும்பிடாமையாக இருக்கான், நீ பெரிய விக்கிரகத்துக்கு விரோதின்னு பேசுகிற அப்படிங்க. நான் என்ன செய்வீங்க? அவன் அது ஆர்சி, அவங்க கும்பிடுறாங்கன்னு நம்மளால நினச்ச முடியல, சொல்ல முடியல. அவன் நம்மளோட தான் ஒப்பிடுதான். நம்ம வேதம் சொல்லுது, இப்படிலாம் நான் பேசணும்னா கிறிஸ்துவ நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு நான் துரோகி ஆவேன். ஏன்னு கேட்டால், ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க தெரியல. ஆமென். நாங்கள் வீட்டுக்கு எப்படி செங்கோட்டை அலைஞ்சோம்னா அது மாதிரி திருநெல்வேலியில் அலைஞ்சோம். செங்கோட்டையில் வீடு விடாத அலைஞ்சிடலாம், திருநெல்வேலியில் எங்கே போனாலும் ஆட்டோ பிடிக்க வேண்டியிருக்கு. அதுவும் இங்கே உள்ள வெயில் வேறு, அங்கே உள்ள வெயில் வேறு. அதுவும் நீ இங்கே இருந்துட்டு நீ அங்கே பாளையங்கோட்டை திருநெல்வேலி போனோன்னா பயங்கர வெயில். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆட்டோக்காரன் 100 ரூபா காக்காமனா இன்னொருத்தன் 150 ரூபா காக்காம். 100 கண்ட மணிக்கு காக்கானுவா. அல்லேலூயா. விருதா நீ அல்லேலூயா. இப்படி மனசுக்குள்ளே நினைக்கிறதுக்கு காரணம், எதுக்கு இந்த உபத்திரம் வந்தது, எதுக்கு இந்த நெருக்கம் வந்தது, எதுக்கு இந்த பாடுகள் வந்ததுன்னு உங்களால் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியலை. அவர் சும்மா பொல்லாங்கினால் என்ன செய்வதில்லை, சோதிக்கிறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு வர்ற சோதனைக்கு போக்கையும் விடுகிறார். நான் சிலுவை சுமந்துட்டு முன்னே போய்கிட்டு இருக்கேன், நீ என் பின்னால் வாங்கினான்னு சொன்னார். எனக்கு முன்னால் சிலுவை தூக்கிட்டு போ, அதாவது உபத்திரத்தை தூக்கிட்டு போன்னு சொல்லலை. உபத்திரம் அவர் ஏற்கனவே சுமந்துட்டு போய், இதுதான் உபத்திரம், இதுக்குண்டான விடுதலையை நான் வச்சுருக்கேன், என் பின்னால் வாங்கினான்னு சொன்னார். ரைட்டு. நீ கிறிஸ்தவன் ஆகலைன்னா உபத்திரம் இல்லையா? எங்கன்னா அடிபடுதுன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு விடுதலையும் தெரியாது. காலும் கையும் விளங்காம போயிட்டு எதுக்கு வந்து விளங்காம போனது என்னன்னு தெரியல. அதில் ஒரு பெரிய ரொம்ப பெரிய பாயிண்ட் என்னன்னா, அந்த விளங்காம போன காலுங்கையும் சரியாயிட்டு. விளங்காம போன காலுங்கையும் சரியாயிட்டு. இதை பக்கத்து வீட்டுக்காரன் ஒத்துக்கிட மாட்டேங்கான். கை காலம் விளங்காமல் போயிட்டு இவன் சரியாயிட்டு, நமக்கு இப்படி விளங்காமல் போனால் சரி ஆகாதுலாம் நினைக்க மாட்டேங்கான். அது என்னமோ அப்படின்ட்டு போகிறான். ஏசுநாதர் லேகியோன் பிசாசை துரத்துனாரு, உடனே என் எல்கையை விட்டு என்ன செஞ்சிடும், பெயரும் அப்படிங்க. அப்போ பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு தடவை இல்லை, 3 தடவை கால் கை விளங்காமல் போயிருக்கு, 3 தடவையும் குணமாயிருக்காரு. இது பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஆச்சரியப்பட்டு பேச மாட்டேங்க, ஏசுநாதர் தான் குணமாக காணுக்குனாருன்னு. ஆமென். ஏன் இவோ அப்பா கூட நினைக்க மாட்டேக்காரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனைலாம் எதுக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமென். ஒன்னெல்லாம் சும்மாலாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் சர்ச்சு போனோன்னா டக்குன்னு பக்கத்து வீட்டில் ஒரு இடத்த பார்த்தோம். வீட்டுக்காரரே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நான் ஊருக்காரனை கூப்பிட்டு வந்துப்பேன், வீடு முடிச்சிடணும் அப்படின்ட்டாங்க.
அந்த வீடு இல்லாமல் போச்சு. சாமுவேல் வீட்டில் ஜெப கூட்டம் நடத்தினா அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. அவர் துரத்தி விட்டது மட்டும் இல்லை, வீடு ஒத்தி வாங்கி கொடுத்தவருக்கு அவர் பட்ட பாடு, நடு ரோட்டில் கேட்ட கேள்வி. அவர் போயிட்டு உடனே நானும் காலை பிரதரும் ஒரு வீட்டில் போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எங்கள் தீக்குட்டி வயசில். அங்கே போய் நான் யாருக்கு தான தர்மம் பண்ணனோ அவரே போய் வீடு வேண்டாம்னு போய் சொல்லும், கொடுக்காதீங்கன்னு சொல்ல. உடனே சாவியை ரூபாய் இவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு போயிட்டார். நல்ல கேளுங்க, நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா இதே மாதிரி சத்தம் போட்டு பாட்டு பிடிக்க முடியுமா? இஷ்டம் போல சத்தம் போட்டு பாட்டு பிடிக்கிறோம். அவர் பொல்லாங்கினால் என்ன செய்ய மாட்டாரு, சுவாதிக்க மாட்டாரு. எல்லா காரியத்தையும் நம்ம ஞானம் இல்லாமல் செய்வோம், அவர் ஞானத்தோடு செய்வார். அதில் இதுலேயே உபத்திரம் வந்துன்னா அவர் சித்தம் இல்லை, வேற ஏதோ ஒரு காரியம் நடத்த போறாருன்னு அர்த்தம். இதே மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போம் ஒரு வசனத்தை. அடுத்தால என்ன எழுதிருக்கு? 16. இதை யோசித்து பார்த்தேன் நான். எங்க போய் யோசிச்சு பார்க்கணும்? தாவீது பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள, எங்க அங்க போய் தான் ஆராய்ச்சி பார்க்க முடியும். நீங்க உலக தன்மையில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் பிரவேசிக்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்குள்ள இருப்பது பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, நாம் தேவனுக்குள்ள இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க எவ்வளவு பாவம் செய்யறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்குள்ள பிரவேசிப்பார். இல்லை, எவ்வளவு பரிசுத்தமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அவர் என்ன பிரவேசிப்பார். அதுக்கு பேர் என்ன பேரு? பரிசுத்த ஸ்தலம். ஆனா தேவன் நமக்குள்ள முழுவதும் இருந்தாருன்னு வச்சுக்கிறோம், நான் அவருக்குள்ள முழுவதும் இருந்து வச்சு விடுவோம். அதுக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப எதுக்குள்ள பிரவேசிக்கிறோம்? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் பிரவேசிக்கிறோம். எங்க பிரவேசிக்க முடியல? மகா பரிசுத்த. அங்க போய் பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஒரு வாரத்துல கதவை அடைச்சிக்கிட்டு ஜன்னலை அடைச்சிக்கிட்டு முதல்ல உங்க ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலமாய் மாற்ற வேண்டும். இவன் எங்க போனாலும் அந்த மனம் திரும்புதலுக்கு வரணும்னு சொல்றாங்க. நீங்க பிசாசை துறந்துட்டு ஆண்டவரை உள்ள கொண்டு வரணும். அசுத்தத்தை எடுத்தா தான் பரிசுத்தாவியானவர் எங்க வருவாரு? எதுக்கு அதை செய்யணும்னா உங்க பிரச்சனைக்கு என்ன வேணும்? தீர்வு வேணும். எனக்கு ஏன் இந்த பாடுகள் வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீர்வு வேணும். அப்ப நீங்க எந்த இடத்துக்கு போய் ஆகணும்? போக முடியும். மகா பரிசுத்த ஸ்தலம் மூலஸ்தானம். என்னது? பரிசுத்த ஸ்தலம் வெளிப்பிரகாரம். இது ஆச்சரிப்பு கூடாரத்தில் இருக்கு. இப்படி போய் அங்க போய் நின்று அங்க தேவனை உள்ள கொண்டு வரணும். எங்க கொண்டு வரணும்? அங்க உள்ள தீமத்தை. ஆமா, நம்ம என்ன எங்கன்னா செதறடிக்கும். ஏமா இங்க வா, இந்த பிள்ளைய முதல்ல நீ புடி, நீ அந்த ரூம்ல எறி, நான் அந்த ரூம்ல இருக்கேன். கதவை அடைச்சிக்கிட்டு மனம் திரும்பி உங்களுக்குள்ள ஆவினால நிரப்பப்படும் வரை அல்லது மனம் ஒருநிலைப்படும் வரை நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து ஆண்டவரே இந்த காரியம் வர்றதுக்குண்டான காரணம் என்னன்னா உங்கள்கிட்ட பேசுவார் ஆண்டவர். பேசுதெல்லாம் சும்மா போயெல்லாம் அப்படிலாம் என்ன அலெக்ஸே என்னென்ன அப்படிலாம் பேச மாட்டார். எப்படி பேசுவார்? உணர்வின் அடிப்படையில் பேசுவார். எப்படி? இப்போ பெரிய பெரிய ஊழியக்காரர்கிட்ட பேசி தான் பில்டிங்கெல்லாம் கட்டுதாங்க, டவர்லாம் கட்டுறது. ஆண்டவர் பேசினார், யாரை பாரு ஆண்டவர் பேசினார் தான் சொல்லுவோம். இங்கே ஜெர்மனை வர்ற வீடுகள்லையும் ஆண்டவர் என்னை குறித்து என்ன மாதிரி பேசினாரா அப்படிதான் கேட்காங்க. எங்கே போனால் ஆண்டவர் ஏதாவது பேசினாரா? இது நல்ல ஐயா, எனக்கு 1500 செலவு. கட்ட பிள்ளைக்கு போயிட்டு வரும்போது 1500 செலவு. இப்போ நம்ம ஊழியத்தில் என்ன பாயிண்ட்டுன்னா காணிக்கையும் உடனே வாங்கக்கூடாது. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நம்ம காணிக்க வாங்கணும். 1200 காணிக்கை கொடுப்பாங்களா? பிசி பார்த்தா 200 கொடுப்பாங்க. ஒரு பேங்க் மேனேஜரு கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவோன்னு ஒரு பயம். கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க சுகர் எவ்வளோ இருக்குன்னு குத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு.
நான் உடனே சொன்னேன், முதல்ல அந்த மிஷினை தலையை சுற்றி தூர போடுங்க, அதுதான் உங்களை சாவடிக்கு. கொஞ்சம் கூட்டிட்டா ஐயோ கூட்டிட்டேன், குறைச்சிட்டேன், ஐயோ குறைச்சிட்டேன். வீட்டு வாசல் படி விட்டு கிளறங்க மாட்டேக்காரு. மரண பயம். நீ வந்துல்ல மரண பயம், அப்படியே பயந்து போய் கிடக்க. யாரு மேனேஜ் யாரும் வெளியே போயிடாங்க. பொண்டாட்டியா பக்கத்துல இரு, வெளியே போயிடாத. உங்க கடையத்துல வேலை பார்த்துருக்காரு பாண்டியன் கிராம வங்கி. பாண்டியன் பேங்க் இருக்கா? பாண்டியன் தமிழ்நாடு ஆகிட்டாங்களா? ரைட், பாண்டியன் கிராம வங்கி. அல்லேலூயா. அவர் என்ன நினைக்காரு, என்னை கூட்டி போய் ஜெபம் பண்ணது, நான் என்ன மாதிரி இயேசுவை பற்றி சொல்லுவோம், ஒரு 500 ரூபா கொடுக்கணும்னு காணிக்கலாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்ட்டு ஒரு ஆள் வந்து சொல்லவும் செய்யுது, 500 ரூபா எடுத்து வச்சுருக்காவோ, அவங்க இப்படி தான் வந்து ஜெபம் பண்ணது தான் வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கு தக்கன இவர் என்ன மாதிரி பேசினாரான்னு வேறு கேட்காங்க. நான் அழகாக சொல்லியிருக்கலாம், ஆமாம் பேசினாரு, இப்படி பேசினாருன்னு சொல்லியிருந்தா டக்குன்னு அந்த 500 ரூபா ஏன் பாக்கெட்டு வந்துருக்கும். வெளியே போய் என் காலுன்னு நொறிஞ்சிருக்கும். ஒருவேளை அவரை பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் நடத்தி, ஒருவேளை அவர் அந்த பயங்கர பிடியிலிருந்து விடுதலை ஆனார்னா அந்த 500 ரூபாய் எனக்கு 1000 ரூபாய் ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. 500 ரூபா ஆசீர்வாதமாக முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். யாருனாலும் உங்களுக்கு பிரச்சனை சும்மாவே வராது. ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கனால இந்த காரியம் நடக்கு. இதெல்லாம் நீங்கள் புரிய தெரியணும். இது ஏதோ ஒரு காரியத்தினால தான் நமக்கு இப்படி பிரச்சனை நடக்கு. நம்ம கேரளா போனோம்னா எதுக்கு போனோம்? சம்பாத்தியம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இப்போ அப்படி அந்த நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கண்ணீர் ஒன்றும் கணக்கு உண்டு. கண்ணீர்களுக்கெல்லாம் என்ன உண்டு? நீங்கள் பணம் சேர்க்கலையேன்னு கண்ணீருக்கும், ஆண்டவரே எந்த உண்மை கிட்டு சேர முடியலைங்கிற கண்ணீருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. நான் உண்மை கிட்டு சேர முடியலையேங்கிற கண்ணீர் பணத்தை கொண்டு வந்துடும். ஆமென். ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்துடும். ஐயா பணம் சேர்க்க முடியலையேங்கிற கண்ணீர் இன்னும் பணம் சேர்க்கறதுக்கு தான் அழுது இருக்கும். அல்லேலூயா. 1000 ரூபா போதுமா? 10,000 ரூபா போதுமா? ஏன் 1 லட்சம் ரூபா போதுமா? அழுதுட்டே போயிடா. ஆனா ஆண்டவரே உண்மை கிட்டு சேர முடியலன்னு சொல்லி அழுதோம்ல, கொஞ்சம் உங்களை மன திருப்தி உண்டாகும், ஆத்ம சந்தோஷம் என்ன செய்யும்? உண்டாகும். இது வேணுமா அது வேணுமா? ரைட். யார் பரிசுத்த பருவத்தில் யாருவான்? வாசிப்போம். 24வது சங்கீதம் 3வது வசனம். நிலைத்திருப்பான். இப்ப கேளுங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோம்னா உங்க கை என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணும். அதுக்காண்டி கொரோனா தொடரப்படாதுன்னு சோப்பு போட்டு கழுவுறது கை இல்லை, கையின் கிரியைகள் சுத்தமா இருக்கணும். அடுத்தல இருதயத்தில் மாசுனா என்னது? அழுக்கு. இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது? அதுல போய் அழுக்கு எப்படி ஒட்டும்? ரைட்டு. மாம்சத்தின் கிரியைகள் எங்க இருக்கக்கூடாது? அடுத்தால மாயைக்கு ஒப்பு கொடாமல்லாம் என்ன அர்த்தம்? உலகம் பூரா எதுல இருக்கு? மாயையும். அப்போ ஆத்மாவை எங்க வைக்கப்படாதான்? உலகத்தில் வைக்கப்படாது. இதெல்லாம் வைக்கலாம இருந்தா என்ன கிடைக்கும்? உங்களுடைய உபத்திரம் எதனால் வருதுங்கிறத தெளிவு ஏற்படுத்துவார். அடுத்தால ஆமே. கபடுன்னு என்ன அர்த்தம்? பேச்சு ஒண்ணு, இருதயம் ஒண்ணு, அது கபடு. அல்லேலூயா. இது இருந்தாம ஆணை எடுக்கிறவன் மட்டும்தான் இவன் கர்த்தருடைய கொஞ்ச நேரமாவது அவனால ஜெபம் பண்ண முடியும்னு அர்த்தம். நிலைத்திருப்பான். அல்லேலூயா. நீங்க உங்க ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலமாய், தேவன் தங்கும் ஆலயமாய், தேவன் அசைவாடும் இடமாய், பிரசன்னம் வெளிப்படுகிற இடமாய், தேவ மகிமை மூடும் இடமாய், அபிஷேகம் வெளிப்படுகிற இடமாய் நீங்க மாற்றினாதான் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் இதுக்காக வந்துருதுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. உங்க டெக்னிக்கல் படிப்பு, அவங்க அந்த தந்திரங்கள் இதெல்லாம் பிசாசனுடையது. அல்லேலூயா. பிசாசனுடையது.
இவங்க தான் பருவத்தில் எது நம்ம பருவத்தை கொண்டு போய் விட மன்னர் வசனத்தை வாசிப்போம். 43வது சங்கீதம் அதே 3வது வசனம். ஆமென். அனுப்பியாரலும் சொல்லுங்கம்மா. ஆமென். போதும். வேற என்ன சொல்லுது? நீங்க இவ்வளவு உடம்புல இவ்வளவுலாம் பரிசுத்தம் 24வது சங்கீதம் 3-4 வசனங்களுக்கு ஒப்பாய் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்புவார். என்னது? ரெண்டுமே இயேசுதான். என்னது? சத்தியம் யாரு? வெளிச்சம் யாரு? ஒளி யாரு? கிருபை யாரு? இயேசுதான். அவர் அனுப்புவார் உங்களுக்கு. அல்லேலூயா. அனுப்பிட்டாலே இந்த வெளிச்சமும் சத்தியமும் உங்களுக்கு வெளிப்பட்டுட்டாலே உங்க பிரச்சனைக்கு முடிவு வருதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நான் உங்க ஊழியக்காரன் செல்ல இருக்கவங்களுக்கு காட்டுக்கிட்டுக்க உங்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆனா உங்க பிரச்சனைக்கு நீங்க முழங்கால நின்று நீங்க பரிசுத்தமாகி உங்க இருதயத்தில் ஆவியானவர் வந்து உணர்த்தி நடத்தினால் மட்டும்தான் உங்க பிரச்சனையில இருந்து சரியான தீர்வு காண முடியும். நான் இந்த வழிகளை சொல்றதுதான் ஊழியக்காரன் அமைஞ்சிருக்காரன் தவிர உங்க பிரச்சனையிலிருந்து விடுவிக்க அல்ல. விடுதலை தருகிறவர் தேவன். அல்லேலூயா. விடுதலை தர யாரு? தேவன் தான். அவர் வெளிச்சத்தையும் சத்தியமாகிய கிறிஸ்து இயேசுவை உங்கள்ட்ட அனுப்புவார். அல்லேலூயா. அடுத்த சத்தியம்னா என்னது? வேத வசனத்தில் உள்ள கருப்பொருள். கருப்பொருள் என்ன? ஒரு காரியத்தை மறைவான காரியமா உங்கள்கிட்ட பேசுவார். மறைவான காரியமா நினைச்சுவாரு பேசுவார். இதை செய்ய இதை செய்யாதன்னு பேசுவார். அடுத்தால் என்ன இருக்கு? அனுப்புவார். அனுப்பியர்களும் அந்த சத்தியமும் அந்த வெளிச்சமும் என்னை நடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலத்திற்கும் கொண்டு போவோம். அப்ப என்ன செய்ய? பரிசுத்த பர்வதம் சொல்லுங்க. பரிசுத்த பர்வதம் என் இருதயம், உமது வாசஸ்தலம் பரலோகம். என் இருதயம் பரலோகத்தோடு தொடர்பு ஏற்படும். என்ன ஏற்படும்? தொடர்பு. இதோட பெரிய காரியம் என்ன வேணும்? அல்லேலூயா. நான் மனம் திரும்ப மாட்டேன். நான் பாவ அறிக்கை செய்ய மாட்டேன். என் கையை கழுவ மாட்டேன். என் வாயை கழுவ மாட்டேன். 50 அடக்க மாட்டேன். ஆனால் என் பிரச்சனை தெரியணும். அப்போ அங்கே சுவாஜியக்காரன் தான் போகணும். இங்க வழியே வேற, அந்த வழியே வேற. ஆமா. அது நான் இது எங்கேயோ காட்ட டைலாக் மாதிரி தெரியுது. அதான் எங்க எது எங்கேயோ ரஜினிகாந்த் சொன்ன வழி மாதிரி தெரியுது. அவளுக்கு அப்பவுமே பார்த்த படம் இப்போ ஞாபகம் வந்துட்டாங்க. சங்கீதம் 63 என் வழி தனி வழி. 63:2. என் இருதயம் பரிசுத்த ஸ்தலம், அவர் பண்ணுற வாசஸ்தலம் பரலோகம். ரெண்டு இறையும் போது என்ன ஆகுது? மகிமையும் வல்லமையும் செய்து வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுகிறது? மகிமை. நல்ல கழுக. இந்த உலகத்தின் பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க பிசாசுனுடையது. இது உலகத்தின் தன்மையை வச்சு அதை ஜெயிக்க முடியாது. பரலோகத்தின் வல்லமையை வைத்து, பரலோகத்தின் மகிமையை வைத்து இந்த பிசாசின் கிரியை ஜெயிக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டுதா? நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். செல்லுல வாசிங்க. 68வது சங்கீதம். சங்கீதம் 35வது வசனம். ஆமென். ஒரு நிமிஷம். பரிசுத்த ஸ்தலம் எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. எங்க இருக்கு? இப்ப என்ன ஆயிட்டு? உங்க சரீரமும் என் சரீரமும் அசுத்தம். சொல்லுங்க. அவர் பரிசுத்தமான உடனே, நான் பரிசுத்தமான உடனே
நான் பரிசுத்த ஸ்தலமாய் மாறுகிறேன். அதுல மகிமையும் வல்லமையும் வெளிப்படுகிறது. எதுக்கு வெளிப்படுகிறது? உன் பிரச்சனையை தீர்க்கிறது. எதுக்கு? பிரச்சனையை தீர்க்கிறது. அடுத்தால என்ன எழுதிருக்கு வாசிங்கம்மா. பலனையும். ஆமென். போதும். அவருக்கு தேவனுக்கு சோத்திரம் உண்டா. அவரு வேதம் என்ன சொல்லுது? உங்க பிரச்சனைக்கு வல்லமை மகிமையும் வெளிப்பட்டு தன்னுடைய ஜனத்துக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறான். எதுக்கு பலனை சத்துவமா? ஜெயிக்க, பிரச்சனையை ஜெயிக்க. நான் 6ஆம் கிளாஸ் படிக்க மாட்டேன். ஆனால் பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய மாட்டார்? அவரு செய்ய மாட்டார். நான் பாவம் செய்திருக்கேன். சொல்லுங்க, நான் பாவம் செய்திருக்கிறேன். அதனால் பிசாசின் போராட்டம் இருக்கு. அந்த பிசாசின் என்னுடைய சாபத்தின் மூலமாகவும் எனக்கு போராட்டம் வர முடியும். நான் மனம் திரும்பின உடனே மகிமையும் வல்லமையும் எனக்குள்ள வரும். வந்து எனக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு ஏற்படும். அவருடைய ஜனமா நான் மாறுறதுனாலயே அவருடைய பலத்தையும் அவருடைய சத்துவத்தையும் எனக்கு அருள் செய்வார். எதுக்கு? பிசாசின் போராட்டங்களை ஜெயிக்கிறதுக்கு, உங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு. சூமந்திரகாலிலாம் கிடையாது. இந்த அநேகர் கிறிஸ்துவ ஜீவியத்தில் சூமந்திரகாலியை கொண்டு வந்துட்டாங்க. சொல்லுங்க. ஆமா. ஆமா. இப்படி உலகத்தை ஜெயிப்பதற்கு ஹல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்த ஸ்தலம், அவர் மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் என்ன செய்யணும்? இணையணும், ஒன்று சேரணும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எந்த நினைவு இருந்தாலும் உங்களுக்கு தேவ பலன் கிடைக்காது. என்னது? அதுக்கு பேர் ஒரு மனம் அல்ல. என்ன மனம்? 2 மனம். 2 மனம் உள்ள வழிகள் எல்லாம் அப்படிக்கா தாறுமாறு ஆயிடுவான். அப்போ நீங்கள் ஒரு மனதுக்கு ஒரு மனதை கொண்டு வரணும். அப்போ இந்த உலக பிரச்சனைகள் உலக பாடுகள் இருந்து நீங்கள் அல்ல மனதை அடக்கணும், ஒருநிலைப்படுத்தணும், தேவனுக்கு நேராக அவங்க மனசை திருப்பணும். அப்போ திருப்ப விடாமல் செய்கிறது தான் இந்த கைகளின் கிரியை, கண்களின் கிரியை. இதெல்லாம் நீங்கள் அசுத்தங்கள்லாம் அறிக்கை செய்தால் ஒருநிலைப்படும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிக்க. 77வது சங்கீதம் 13வது வசனம். உள்ளது. ஆமே போதும். நான் இவ்வளவு நேரம் சொன்ன அந்த பரிசுத்த ஸ்தலமாகிய தேவன் தங்கும் ஆலயமாகிய நீங்கள் அங்க சரியானபடி செஞ்சிட்டேன்னா வழியெல்லாம் திறக்கப்பட்டுரும். அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு உங்கள்கிட்ட எந்த தீமையும் இருக்கக்கூடாது, எந்த தவறும் இருக்கக்கூடாது. எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆமென். பிசாசின் கிரியை உங்கள்கிட்ட இருந்தால் தான் என்ன உண்டு? பயப்படணும். இல்லைன்னா எதுக்கும் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நடத்துவார். ஆமென். நல்ல இன்னும் ஒரு படி சொல்கிறேன், உங்களுக்கு இவ்வளோ நாள் நடந்தது பூராமே உங்களால் நடந்தது என்ன. நீ தேவனுக்குள்ளே இருந்தா, தேவனுக்குள்ளே இல்லைன்னா எல்லாமே தாறுமாறாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவனுக்குள்ளே இருந்தால் எல்லாமே தேவனுடைய கிரியைகளாக தான் முடியும். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவார். ஒவ்வொரு காரியமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்ட காரியமாக இருக்கும். எது நடந்தாலும் சரி, எல்லா காரியமே நம்முடைய சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பரிசுத்த ஸ்தலம்னா மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன். அதுக்கும் எனக்கு தொடர்பு வேணும். அது எந்நேரமும் இருந்ததுன்னா நீங்கள் பாக்கியவான்கள். எப்போமாவது ஒரு நாள் இருந்ததுன்னா பல நேரங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தொடர்பு இருக்கோ அவ்வளவு தூரம் நீங்கள் விடுதலையாக இருந்துகிட்டு இருப்பீங்க. எவ்வளோ தூரம் தொடர்பு இல்லையோ அவ்வளவு தூரம் நீங்கள் உலகத்தில் அவ்வளவு தூரம் வேதனையை சுதந்திரிக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அதனால் எந்த நிலைமையிலையும் கண்ணை மூடணும், காதை பொத்தணும், வாயை பொத்தணும், தேவனோடு நடக்க பழகணும். அதோடு கண்ணை மூடிக்கிட்டே போயிடாது அலெக்ஸு. எந்த கண்ணை மூடணும்? ஆமாம். காதை பொத்தணும்னு என்ன அர்த்தம்?
கெட்ட வார்த்தைன்னு இல்லை, எந்த வார்த்தையும் அதிகமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. வாயை சலன்னு பேசுகிறவங்க கண்டிப்பாக உலகத்தில் அதிகமான துக்கப்படுவார்கள். வாய் பேச்சை குறைச்சணும். மீன் இதெல்லாம் செஞ்சாதான் நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி தேவனோடு நடக்க பழகணும். எவ்வளோ தூரம் தேவனோட நஷ்டமே ஒன்றும் கிடையாது. உலகத்தில் நீங்கள் என்ன நஷ்டப்படுதோ எல்லாம் திரும்ப கிடைச்சிடும். என்ன 100 மடங்கு திரும்ப கிடைக்கும். கர்த்தர்காய் இழந்து ஒன்றும் வீணாக என்ன செய்யலாம் போகாதே, எல்லாம் திரும்ப கிடைச்சிடும். நீங்கள் ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபமாவது வேஸ்ட்டாக போகக்கூடாது. எல்லாம் ஆனால் நான் சரியில்லாமல் பண்ணுற எந்த ஜெபமும் கேட்கப்படாது. சரிப்பட்டு ஜெபம் பண்ணுற எந்த ஜெபமும் கேட்கப்படாமல் இருப்பதில்லை. அதனால் எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். எல்லோரும் எழுந்து நிற்போம்.